ராமநாதபுரம் மாவட்டத்தில் சொத்துக்காக அடித்து மண்டையை உடைத்து வீட்டை விட்டு விரட்டியதாக மகன் மீது பாதிக்கப்பட்ட தந்தை ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியைச் சேர்ந்த முதியவர் மணி என்பவரை சொத்துக்காக அவரது மகன் தாக்கியுள்ளார். மேலும் தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட முதியவர் தன்னை தாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். எங்கள் அப்பா மணிகூடன கடலாடி வீட்டில் மூணு வீடு வச்சுருக்காரு சார். அவர் எப்படியும் 3.5 சென்ட் நிறையா சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அவரோட நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஸ்ட்ரோக்கில் ஹார்ட் பேஷண்ட். அவர் நான் 7 வருஷமாக எங்கள் அண்ணனும் தம்பி இறந்துட்டாங்க. மொத்தம் 6 பேர். அதில் 3 பெண்ணு 3 பையன். அதில் 2 அண்ணன் இறந்துட்டாங்க, ஒரு அண்ணன் இருக்கான். அக்கா 2 பேர் வெளில இருக்கா. நான் தான் அவரை பொறுப்பாக 7 வருஷமாக அவங்க 2 பேரும் இறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொத்து காண்டி 90 வயசு முதியவர் கூட அடிக்கிறோம் இல்லாமல் அடித்து மண்டையை உடச்சி ராமநாடு ஜிஹெச்சில் 1 வாரம் வச்சுருந்து நான் மருத்துவ செலவு எல்லாம் பார்த்து அவரை காப்பாற்றி கொண்டு இருக்கு சார். அவர் கலெக்டரை பார்க்கணும் கூப்பிட்டாரு. மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர்கிட்ட. வீட்டை மீட்டு தர சொல்லி எங்கள் அப்பா அழுகிறாரு, கேட்குறாரு. என் மகனே நீ பார்க்கணும்னு அவர் ஊருக்கு என்னை விடவும் அடிக்கிறாரு எங்கள் அப்பா. நான் என்ன பொறுப்பாக பார்த்துக்குறேன்னு நீ சொல்கிறாரு. கடலாடி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா என்னையே தான் மிரட்டுறா, உன் மேலே கேஸ் போடுவேன், பையங்களை தூக்கி கேஸ் போட்டு வைப்பேன், காலேஜ் படிக்கிற பசங்களை அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறா சார். எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு.